ஒரு கனி கிடக்கு ராஜபாளையத்து எல்லை, நெஞ்சு படபடப்பு இருக்குன்னு கேட்டு வந்தவா யாரு? நீ பேத்தியாளை பற்றியும் உன் மகனை பற்றியும் கேட்க வந்தவா. யார்கிட்ட போய் சொல்லுது நீ? யாருயா நீங்கள்? வீட்டுக்காரர். சரி, பைசில் 1, பைசில் 2, பைசில் 3 நீதிமன்றத்தை பற்றி கேட்க வந்தவங்க வரலாம். ஐயா காலில் வந்துட்டு வாங்க. வரலாம். வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு அருகில் போனேன். அங்கிருந்து வத்ராயிருப்பு எல்லையிலிருந்து ஒரு முருகப்பெருமானுடைய அருள் சக்தி உங்கள் குடும்பத்துக்கு வருது. புரியுதா? அதே மாதிரி 3 ஆண்டு காலங்களாக வீடு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளால் அதிகமான தாக்கங்கள் ஏற்பட்டு இப்பொழுதுக்கு உங்களுக்கு அது வெற்றியாகுமா ஆகாதாங்கிற ஏமாத்த நிலையில் என்னை பார்க்க வந்திருக்கீங்க. காலில் வந்துட்டுவாங்க. என்ன வத்ராயிருப்பில் முருகப்பெருமான் பச்சை சாத்தி இருக்காரு. வத்ராயிருப்பு சிவபெருமான் கோயில் இருக்கா? வத்ராபீசர். இந்த நீதிமன்ற வழக்கை உங்களுக்கு வெற்றியாக்கி உங்கள் பக்கத்தில் நீதி இருக்குங்கிறத நான் உணர்த்தி தந்தா போதும்ல. கால் வந்துட்டுவாங்க. வாப்பா, பக்கத்தில் வரலாம். இந்த மகளே ஜெயிச்சுட்டார மருமகளை வாழ வச்சு தாரேன், வர வச்சு தாரேன். இதெல்லாம் ஜெயிச்சுக்காங்க. கருப்பசாமி. ஆமாம், அப்படியா? சரி, நல்லது. நெல்லை மாநகர் எல்லை திருநெல்வேலி. திருநெல்வேலி 1000 கோடி. திருநெல்வேலியானே எந்த இடம்? கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் கேடிசி நகர் சிவகலை. அது எங்கே இருக்குது தம்பி? நீங்கள் மகராசி நகரில் என்ன செய்தியா? கேடிசி நகரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, குடியிருப்பது அங்கே. நீங்கள் திருநெல்வேலியா? என்ன சார் நிற்கிறீங்க? திருநெல்வேலியா என்ன? உட்காருங்க. நீங்கள் கால் வந்துட்டு வரலாம். திருநெல்வேலியாப்பா? அங்கே போகிற குதிரை கொஞ்சம் கழிச்சு தான் போகும். கருப்பசாமி இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். ஒரு மகனை பற்றி கேட்பான். என்னென்னு கேட்டுருவோமா? சரி, ஓகே. உட்காரலாம். என்ன வேணும்னு கேட்டுக்கலாம்ப்பா. என்னப்பா வேணும்? என் மருத்துவரை போய் பார்க்கலையா? அதில் வேறு எதுவும் பாதிப்பு இருக்கான்னு பார்க்கணும். எப்படி இது ப்ராக்டிக்கலாக பார்க்க வேண்டியதை என்கிட்ட வந்து பார்க்குறீங்களே? என்ன அர்த்தத்தில் பார்க்குறீங்க? மனிதனுடைய நம்பிக்கை. கால் வந்துட்டு வாங்க. ஏன்னா நம்ம வந்து மெய் வழிச்சாலை உண்மையாக போவோம். மூட நம்பிக்கையில் உன்னை சரியாக்கிறது அப்படிலாம் சொல்ல மாட்டேன், சரியாக சொல்லணும். வாரேன், வாப்பா, சந்தோஷமா வா. உட்காரலாம். உன்னுடைய பெயர் என்ன தம்பி? இந்த பிறவியில் உனக்கு இந்த மத்தியமான காலத்தில் உன்னுடைய பார்வையை இழக்கக்கூடிய விதி இல்லை அப்படின்னு மேலேருந்து ஒரு ஒலி கேட்டுருச்சு. அதனால் இன்னும் 7 ஆண்டுகளுக்கு இந்த பார்வையில் சக்தி உண்டு. மருத்துவமும் சரியாக நடக்கும். உனக்கு அந்த பாக்கியமும் இருக்குது. கால் வந்துட்டு வரலாம்.
தம்பி உங்களுக்கு உத்தரவு இல்லை. இந்தா எல்லாம் வெற்றியாக நடக்கும். வண்டி வாகனத்தில் ஆபத்தில்லாமல் ஆக்கி செல்வாக்கா இருக்க வைக்க மாதிரி ஐஸ்வர்யமாக இருக்கும். வெற்றி. அருப்புக்கோட்டை சுடர்தான் அதே சார். பக்தியின் வேகம். எப்படியாவது சாமி கூப்பிட்டு நம்மளை சந்தோஷமாக்கிறோங்கிற ஒரு ஆற்றல். அதனால் நீங்கள் வந்து ஆவேசமாக ஓடி வாரீங்க. என்னம்மா மகனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? பிள்ளையை பற்றி கேட்க வந்துருக்கு. மகனை பற்றி கேட்க வந்திருக்கீங்களா? மகனை பற்றி கேட்க வந்தது யாருடா? கால் வந்துடுவாங்க. இடுப்பு அடிக்கடி வலிக்குது. இன்னொரு தடவை கால் வந்துடுவான். பாட்டு இல்லை. நீ உடனே சிரிக்கியா? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பொண்டாட்டிக்கு இருந்தால் எந்திக்க முடியலை, படுத்தாலும் மல்லாக்க எந்திக்க முடியலை, இடுப்பில் பாதிப்பும் வேதனையும் இருக்குது. வாஸ்தவமா? கால் வந்துட்டு வா. இந்த பாட்டுன்னு நினச்ச நீ. அவளுக்கு அந்த வலியை நீக்கி கொடுன்னு மேலேருந்து கட்டளை ஆயிடுது. ஜெயிச்சு தாரேன். உன் மகனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தெளிவான வாழ்க்கையை ஜெயிச்சு தாரேன்ப்பா. இந்தா வீணா அலையாத, வீண் வேதனைப்படாத. அந்த பணம் கிடைக்குமான்னு கேட்டேன். அது பெரிய வில்லங்கமும் தகராறில் இருக்குடா. ஆனால் அதை நீக்கிறேன், உனக்கு வாங்கித்தாரேன். நீ நினைக்கிற 40 லட்சம் கிடைக்காது, 20 லட்சம் கிடைக்கும். நல்லா இருக்கு. அடுத்த மாதமே பேச்சுவார்த்தை முடிவாயிரும். சந்தோஷமா இருக்கு. இந்தா வெற்றி உண்டு. அதே அருப்புக்கோட்டை கால் வந்துட்டு வரலாம். வீர மகேந்திரபுரியில் வீர பத்திரகாளின்னு சொல்லி ஒரு அம்மா இருக்கா. யார் இருக்கா? அந்த பத்திரகாளி தான் உன்னுடைய குடும்பத்தில் முன்னோர்கள் வணங்கி வந்த குல தெய்வம். புரியுதா? ஆண் தெய்வத்தில் கருப்பசாமி தான் உங்களுடைய குல தெய்வத்தில் ஒன்று. இப்போ உன்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை பற்றியும் உடல் ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு மனக்குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. அம்மா வா. வேற என்ன வேணும் உனக்கு? 360 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள தெய்வத்தை பற்றி நான் பேசினேன். 360 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த காடு கரைகளில் பொதிந்திருந்த இடம்லாம் இன்றைக்கி ஊர் உலகமாக மாறிப்போச்சு. அதனால் அந்த திருநாமத்தில் எங்கே தெய்வம் இருக்கிறதோ அதை நீ வணங்கி வருவதே மிகவும் சால சிறந்தது. தேடுவதை விட இருப்பதை நாடு, புண்ணியம் கிடைக்கும். இந்தா செல்வத்தை தந்திருக்கேன். இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு மனக்கோலம் பெருகும், மகிழ்ச்சி அடைவாய். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாய், அண்ணன் வாழ வைப்பார் என்று அமைதி. யாரு மாலை கொண்டுறது? யாரு? தன் மகனின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்த மகன். கால் ஒன்று. மனசு இன்னும் ஒருமைப்படவில்லை அப்பனே. இன்னும் ஒரு முறை கால் ஒன்று வரலாம். மூன்று விதமான கேள்விகள் உள்ளத்திலே ஓடுகிறது. ஒன்று தொழிலை பற்றி, இன்னொன்று மகனுடைய வாழ்க்கையை பற்றி, இன்னொன்று பிரத்தியாருடைய சம்பந்த வழி நமக்கு சீராக இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு குழப்பமான எண்ணமும் இருக்கு. சரிண்ணா? கால் விட்டுறலாம். பூமணம் கொண்டவள் பால் மணம் கொண்டாள். அவள் எங்கடா? கருப்பசாமி
உன்னுடைய மகனுடைய மது பழக்கம் நீக்குவதற்கு 40 நாட்கள் கால அவகாசம் இருக்குது. மெல்ல மெல்ல அவன் மன அலைகளை சரி பண்ணி தாரேன். அதே மாதிரி 2 பேருக்கு ஒருங்கிணைந்த ஒற்றுமை வாழ்வை நீடிக்க வச்சு தந்தா போதுங்களா? தாரேன். கால் விட்டு இப்போ தொழிலில் எந்த சரிவும் இல்லாமல் லாபகரமாக நடக்க வச்சு தரேன். பிள்ளைகளையும் ஒத்தியாக தரேன். சம்மந்த வழிக்காரங்க உனக்கு சம்மந்தப்பட்டு தான் வருவாங்களே தவிர உன் மனசை மீறி நடக்க மாட்டாங்க. மகிழ்ச்சி பெறலாம். வாழ்க. இந்தப்பா நல்லா. அதே பாண்டிச்சேரி டு வெளிநாடு மெட்ராஸு பாண்டிச்சேரியா? இந்த கோயிலுக்கு வந்தால் இவர் பேர் நல்ல பேர் வச்சுருக்குறோம். சாமி பேர் என்ன பேர்? அது பொது பேர். ஒரு சிறப்பு பேர் வச்சுருக்கவே என்ன பேர்? சரி, அது ஒரு காரண பேர். இன்னொரு பேர் வச்சுருக்கமே வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி. வாழ்க்கைக்கு எப்படியாவது என்ன செஞ்சிருவார்? ஒரு வழியை காட்டிடுவார். இந்த கோயிலுக்கு வருகிற பொழுது எல்லா வழியும் அடைச்சிருக்க, நான் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து மீளுவது, அடுத்து தொழில் தொடங்குவதுக்கு ரூட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு பெரிய வேதனையை உன் தலையில் சுமந்து வந்தேன். உண்மையா இல்லையா? ஆனால் இப்போ ஒருவருடைய நட்பை உருவாக்கி அவரும் நீயும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழில் நடத்தலாங்கிற ஒரு நிலைமையை நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன். அதில் உனக்கு வெற்றியாக்கியும் தருவேன், வெளிநாட்டிலேருந்து நிறைய ஆர்டரையும் வாங்கி தரேன். கால் வந்துட்டு வரலாம். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு இந்தாப்பா ஜெயிச்சு தார. தொடர்ந்து நடத்திக்கா, ஆனந்தமாக நடக்கும். என்ன செய்ய போகிறான்? சரி, இந்தா ஜெயிச்சு வருவான், ஆனந்தமாக இருக்கும். அதே பாண்டிச்சேரி எல்லை ஓட்டுநர் பயிற்சி. டிரைவராக இருந்தவன் நீ டிரைவராக இருந்த கேடா? கால் வந்துட்டு வா. துணைக்கு யாரெல்லாம் கூப்பிட்டு வந்த? சிங்கிளாக வர மாட்டானே, டிரைவர் இல்லையா? எப்படி ஒரு கிளீனர் இருக்கணும்ல. கருப்பசாமி என்னமும் சொல்லுங்க, எதுவும் செய்யுங்க, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நல்ல தூங்குறவனுக்கு கொசு கடிச்சா தெரியாது. உண்மையா இல்லையா? நல்ல தூங்குறவனுக்கு, அறகுறையாக தூங்குறவனுக்கு தான் கொசு கடிச்சா இப்படிம்பான் இப்படிம்பான். உண்மையா இல்லையா? நல்ல கடுமையாக தூங்குறவனுக்கு கொசு கடிச்சது தெரியுமா? தூரம் நிற்கிறவனுக்கு தெரியும் கொசு கடிக்கு எப்படி தூங்குறான் பாரியா அப்படிமா. அதை மாதிரி நீ இது என்னத்தை வேணாலும் சொல்லுங்கள், என்னத்தை வேணாலும் செய்யுங்க, கண்டுக்கிட மாட்டேன். எனக்கு வேண்டியது பணம். என் கடன் அடையணும், பணம் கிடைக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழியை மட்டும் சொல்லுங்கிறது தான் உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. சகோதரி போல் ஒருவள் வந்தாளே, அவளை எங்கேயப்பா கூட்டு வந்திய கோயிலுக்கு? அவளை எங்கடா? கால் வந்துட்டு வா. அதனால் இப்போ உனக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா, உன் கடனை தீர்க்கணும். தீர்த்து தந்துட்டா உன் பிரச்சனை தீர்ந்துருமில்ல. வேறு என்ன வேணும்? இந்த முதல்ல பணத்தை தாரேன், உன் கடனை தீர்க்க, பசங்களை படிக்க வைக்க நானே உதவி செய்தேன், வெற்றி அடைவாள். நிலையான ஒரு இருப்பு வேணுமே, அதுக்கு ஒரு வழி இல்லையே. அதான் நிலையான இருப்பு வேணுமே. ஒவ்வொருத்தங்கிட்டே போய் தொங்குறது மாதிரி உள்ள நிலைமையை கையில் வச்சுருக்கல, சரியாகும். 30 நாள் பொறுமையாக இரு, தொடர்ந்து என்னை பிடிச்சிக்கா, ஜெயிச்சுக்கா. என்னை பிடிக்கிறது விட்டு வேறு எதையும் பிடிச்சிக்கிடாத. ஓ கருப்பசாமிக்கு. அதே பாண்டிச்சேரி தெய்வ தொண்டு செய்யும் மகன், தெய்வ தொண்டு செய்யும் மகன். நல்ல காலில் விழுந்துக்கோங்க, யாருன்னு பார்க்க. என்னப்பா? சரி,
மகனை பற்றி என்ன விடை வேண்டும்? திருமணத்தை முதல்ல நடத்தித்தாரேன், சம்பளம் படிப்படியாக உயர்த்தி தாரேன். ஏற்கனவே சொன்ன வாக்கு அதை நான் நிறைவேற்றி தந்தா போதும்ல, கால் வந்துட்டு வரலாம். இப்போ தாரேன். கர்மசாமிக்கு இந்தாப்பா, இன்னும் இந்த வலியை தீர்க்கிறதுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய வாக்கு இன்னும் கிடைக்கல. சற்று பொறுமையாக இருக்கணும். மகனுக்கு பெண் வீட்டுக்காரங்க வராங்க, முடிச்சு தாரேன், ஜெயிச்சு தாரேன். மன பத்திரிகையோடு என்னை வந்து பார்க்கணும். சந்தோஷம். கர்மசாமி கடலூர். குடலூர், கடலூர். கடலூர். பிள்ளையை பற்றி கேட்டு மன வருத்தப்பட்டு வந்தது. கால் வந்துட்டு வரலாம். என்னம்மா உள்ள பேர் என்ன? அவனுக்கு என்ன செய்யணும்? அரசு வேலை என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று, கண்டிப்பாக கிடைக்கி. இந்த வருஷத்துலேயே உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் அந்த கல்யாணத்தை பற்றி நான் பார்க்கும் பொழுது தான் இருதார யோகத்தோடு பிறந்த பையன். அதில் ஒரு நிலைகளை மாற்றி ஒரு திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியத்தை நான் முதல்ல சரி பண்ணி தரேன். மன தைரியமாக இருக்கலாம். இந்த ஆவணிக்கு உட்பட உங்களுக்கு நல்ல வரன் பெண் கிடைச்சிரும். கல்யாணத்தை முடிச்சிருவோம். வர பத்திரிகையோடு என்னை பார்க்க வாங்க, பக்கத்தில் வரலாம். அந்த பணத்தை வாங்கி தரணும். இந்தா அந்த பணம் கிடைச்சிரும். அவனுக்கு ஏற்கனவே பணம் வர வேண்டி இருக்குன்னு சொல்லி உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். சரிண்ணா? அவனுக்கு அங்கேருந்து பணம் வராது, அது பொய். ஆனால் ஓம் பணத்தை நான் வாங்கி தரேன். இந்தா ஜெயிச்சுக்கா, நல்லா நடந்தாச்சு. இந்தா மகளே, புண்ணியமாக இருக்கலாம். பக்கத்தில் வா, கண்ணை மட்டும் மூடிக்கா, என்னையை மட்டும் நினச்சிக்கா. பிளட் சர்க்குலேஷன் காணாது. டாக்டர்கிட்ட செக் பண்ணிங்களா? ஹீமோகுளோபின் பவர் குறைய இருக்கு. ஆமாம், அதனால் வெற்றியாக்கி தரேன். தைரியம் வருமா? கோவில் என்னை பார்த்துன்னு ஒரு மருந்து சொன்னேன். தைரியமாக இருக்கலாம். வருது. அதே கடலூர் எல்லை. நான் கூப்பிடவே இல்லையே. கடலூர் கால் வந்துட்டு வரலாம். சொல்ல வாய் திறக்க. மகளே, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வரலாம். எங்க இருக்காரு மங்கள குங்குமத்துக்கு வேண்டியவர்? சரி, என்ன செய்யணும் உனக்கு? என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வா. வீணா நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சி தான் உடனே சொல்ல வச்சேன். புரியுதா? 3 6 7 8 எல்லாமே இழந்து போச்சு. உட்காரலாம். 3.25 ஆண்டுகளுக்கு முன்னால் மந்திர தந்திரத்தால் உன்னுடைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது. அதில் உங்களுடைய இல்லற வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியும் உறவுகளும் கூட அதில் மனக்குழப்பத்துக்குரியதாக மாறியது. நீங்கள் நடத்தி வரக்கூடிய தொழிலையும் இடைஞ்சலும் துன்பமும் நடந்து விட்டது. இதனால் நிறைய செல்வங்கள் இழந்து மன வருத்தங்கள் நடந்து இப்போ உறவுகள்லாம் பாதிக்கப்பட்ட துயரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்காக பல முயற்சிகள் செய்து எத்தனையோ பணங்கள் செலவழித்த பிறகும் ஒரு முடிவான விடை உங்களுக்கு கிடைக்கல. உண்மையா இல்லையா? ஆனால் அவங்க செய்தவர்களை என் கண்ணுங்காங்க அடையாளம் காட்டணும் அப்படின்னு உன்னுடைய உள்மனத்துக்குள்ளே ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கேன். நீ கால் வந்துட்டு வா.
பிரத்தியாருக்கு தண்டனை கொடுக்கறத விட எந்த ஒரு பிரச்சனையிலும் உங்களை பக்கத்தில் அணுகாமல் உங்களை காப்பாற்றினா போதாதா? போதும்ல. நிறைய இடத்துல பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறதெல்லாம் நிப்பாட்டணும் முதல்ல. அப்போ தான் அதில் ஜெயிக்க முடியும். சற்று பொறுமையாக இருந்தா எல்லாம் ஜெயிச்சிட்டாரு. வேறு என்ன வேணும்? ஒரு பிள்ளை வந்து ஐஸ்வர்யமாக இருக்கும், இன்னொரு பிள்ளை பிஸ்னஸ் பார்க்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். கருப்பசாமி, ஆமாம், கோயம்புத்தூர், கோவை, இடம் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? கால் சொன்னார். உன்னுடைய நிலபுலன்களை போய் பார்த்தேன். அவசியமில்லாமல் சில பேர்களுடைய மாந்திரிக செயலாலும் வஞ்சகமான நிலைகளாலும் நீதிமன்றம் வரை செல்லக்கூடிய பிரச்சனைகளையும் துயரங்களையும் உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்னும் அந்த போட்டிக்குரியவன் தன்னுடைய இடத்தை விட்டப்பாடில்லை. வீணான மனிதர்கள் மூலமாக பல்வேறு தவறான செய்திகளை உருவாக்கி உன் உள்ளத்தை புண்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வாஸ்தவமா? கால் வந்துட்டு வரலாம். அந்த வேதனையிலிருந்து வெற்றியாக்கி உன் இடத்தை உனக்கு உரிமைப்படுத்தி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்ப்பா? அந்த ஃபேமிலியில் 2 பேர் அவங்க தலையிட வேண்டியிருக்கு. கணவனுடைய தாயாரும் மாமனும். அதை சரியாக்கி அந்த விவகாரத்தை முடிச்சு தாரேன். உன் பிள்ளைக்கு பாதிப்பு இல்லாமல் ஆக்கித்தாரேன். இந்த ஜெயிச்சாச்சு. அதே கோயம்புத்தூர் உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது. என்னடா செய்து உனக்கு உடல்நிலையில்? 3 மொழிகள் பேசுகிறாய். நீ 3 மொழிகள் பேசுவியாங்களா? தெர் ஆர் 3 லாங்குவேஜஸ். ஓகே மேம், நீங்கள் இல்லை. இன்னொன்று கோயம்புத்தூர் உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது. அழைக்கிறேன் உங்களை. என்ன செய்து வீட்டில் எல்லாத்துக்குமே இப்போதுக்கு தனக்கு உடலில் இயங்காமல் சரியாக வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கவனை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்தவனை கூப்பிட்றேன். கல்யாணம் முடிக்காதவன் யாருப்பா? நீ கல்யாணம் முடிச்சிருக்கையா? முடிக்கல? கால் வந்துட்டு வா. புரிய முடியாதா? என்ன செய்யுது? அடாடாடா. சரி, இன்னொருத்தர் நான் கண்ணை மூடி கும்பிடுப்பா. நீ யாரும்மா? புரியல. ஓ, சரி 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 சரி. ஒரு துணையாக வந்திருக்காங்க. அவர் கூட யாரும் வரலையாம்மா? வேற கூட பிறந்த தம்பியா? சரி சரி. ஏன் இவருக்கு உறவினர்கள் யாரும் இல்லையாப்பா? சரி வா, நீ வாயா தம்பி, வா பக்கத்தில் வா. இவனுடைய முதுகெலும்பின் காரணத்தினால் மூளையில் பாதிப்பேருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. புரியுதா? அப்படி ஒரு பாதிப்பு வராதுன்னு மேலேருந்து உத்தரவு இருக்கு. அதே மாதிரி அடுத்து உடல் இயக்க நிலையில் உயிர்கண்டத்துக்கு பங்கம் வருமா அப்படிங்கிற குழப்பம் இருக்கு. வராதுன்னு சொல்லி மேலேருந்து கட்டளை இருக்கு. இப்போதைக்கு இந்த நிலைகளுக்கு காரணம் செய்வன வேவன கோளாறு காரணமாக இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இவங்க வீட்லேயும் இவரை சேர்ந்தவங்களுக்கு இருக்குது. அப்படி கிடையாதுன்னு மேலேருந்து உத்தரவு இருக்குது. அதனால் இது வந்து கிரகப்படி இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டிய நோய். இதை தீர்த்து உன்னை தெளிவாக்கி 4 மனிதனை போல் நடக்க வச்சா போதுங்களா? காலில் வந்து கும்பிட்டுவா. குனிய வேண்டாம், நின்று கும்பிட்டுவா. வரலாம். வாப்பா. ஒரு டாக்குமெண்ட்டில் உன்னை கையெழுத்து போட சொல்லுவாங்கடா. கையெழுத்து போட சொல்லுவாங்க. என்கிட்ட கேட்காம போட்டோன்னா நீ ஆண்டியாக போயிடுவேடா. வந்து என்னை பார்த்து கேட்டுக்கா. ஆமாம், அந்த வழக்கு சம்மந்தமான டாக்குமெண்ட்டு தான் அது. என்னை கேட்காம நீ போடக்கூடாது. போயிட்டு வா, போடு. சரி கருப்பசாமி, அதே கோவை, 3 மொழிகள் பேசும் மகன்.
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழில் சொந்தமான சிந்தனையும் நிறைய பண நஷ்டமும் உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஹைதராபாத், பாம்பாய் போன்ற இடங்களிலிருந்து சில நட்புகளும் சில தொடர்புகளும் உனக்கு ஏற்படும், புரியுதா? ஆனால் இப்போ உன்னுடைய உடல்நிலையை பற்றி உள்ள ஒரு குழப்பத்துக்கு காரணம் இயற்கையான பாதிப்பு தானே தவிர வேறு எதுவும் மந்திர தந்திரத்தால் ஒன்றுமே நடக்கலை. வெளிநாடு சம்மந்தமான ஒரு பிஸ்னஸ் உனக்கு இப்போ தொடங்க போகுது. அதை நான் ஜெயிச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. வாப்பா. போக போகிறடா, அந்த பிஸ்னஸ் தொடங்கும், ஜெயிச்சு தந்துக்கலாம். அவங்கள பற்றி இப்போ கவலைப்படாத, என்னை இருந்து பார்த்துட்டு போகும். சந்தோஷம். கர்மசாமி அப்படியா? அது என்னது கேட்டு பார்ப்போம். டாக்குமெண்ட்டாக ரைட்டுங்க. அதே கோயம்புத்தூர் பகுதி. ஆமாம், என்னது அக்ரிமெண்ட்டா? டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் போட்டு நிறைவேறாமல் இருக்கிறாங்களே யாருப்பா? ஒரு அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் எழுதி பரிபூர்ணமாக நிறைவடையாதவர் யார்? அது என்ன அக்ரிமெண்ட்னே? இன்னும் முடிவாகல. சரியான கால் வந்துட்டாங்க. நல்ல காலில் விழுந்துக்காங்க. இன்னொரு தரம் என்னென்னு கேட்குறேன். அப்படியா? யார் அது கேட்டு பார்ப்போம். வரலாம். அந்த 2% இடம் வந்து உங்களுக்கு அது கிடைக்காதுன்னு மேலேருந்து உத்தரவாயிருக்கு. அதுக்காக போராடினாலும் அது நீண்ட காலம் இழுக்கும், 6 வருஷங்கள் ஓடும். அதனால் அதை பற்றி கண்டுக்கிடாமல் இருக்கிறதுல செல்வத்தை பெருக்கிக்கிறதே நல்லது. இந்த அக்ரிமெண்ட் தீர்ப்பவே உங்களுக்கு உறுதியாக்கி தந்தால் போதுங்களா? ஒரு பொம்பளை ஒருத்தி அதை தரையிட்டு இருக்கான், அதை பாதகம் இல்லாமல் மாற்றி உனக்கு சப்போர்ட் ஆக்கி தரேன். கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு அப்படியா? அதையும் காட்டு பார்ப்போம். இந்தப்பா ஆவணியில் ஒரு வீடு ஒன்று தொடங்கிக்காப்பா, ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கு. அந்த அம்மா அவங்க கூட்டு வரும், நான் ஜெயிக்கணும். மகிழ்ச்சி அடைந்தாச்சு. கர்மசாமி. ஆமாம், திருப்பூர். திருப்பூர் திருப்பூர் இன்டீரியல் ஒர்க் ஷாப் வச்சுருக்காரு. கால் வந்துட்டு வரலாம். மாகாளி அம்மன் எதுவும் தெய்வம் இருக்கா? வீரமார்த்தி அம்மன் எங்கே இருக்குது? அப்படியா? சரி, கால் வந்துட்டு வாங்க. அழகேவா, உன் பிள்ளைய பற்றி ஒரு தீராத மனக்குழப்பம் இருக்குப்பா. அந்த மனக்குழப்பத்துக்கு காரணம் வேற யாரும் அவன் மனத்தை திருப்பி விட்டுருக்காங்களான்னு ஒரு சின்ன சிந்தனை. திருப்பியது உண்மை. அந்த மனநிலைகளை சரி பண்ணி உங்கள்கிட்ட ஒப்படைச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். அதே மாதிரி நீ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலும் உனக்கு திருப்திகரமாக இல்லாமல் வருமானங்கள் குறைவும் பழைய மாதிரி கஸ்டமர்கள்லாம் வராமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு எதுவும் தொழில் முடக்கம் இருக்கான்னு பார்த்தேன். முடக்கம் நடந்தது உண்மை. அதை தீர்த்து உன் தொழிலை உருவாக்கித்தார. இடமாற்றம் தேவையா என்ற ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் எழும். கண்டிப்பாக தேவைதான். அதை மாற்றி மெயினான இடத்துல வச்சு மக்கள் சந்திப்பை உருவாக்குத செல்வாக்காக இருக்க. நல்லா ஒரு இடம் பக்கத்தில் வாங்க. இந்த விபூதியை கொண்டு விற்க வேண்டிய இடத்துல போடு. அட்வான்ஸ் வாங்கிட்டு என்ன வந்து பாருங்க.